அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கீங்களா? இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். இப்போ இன்றைக்கி ப்ரெட் கஸ்டர்டுக்கு வந்து ப்ரெட்டை எடுத்து நல்லா கட் பண்ணி ஓரக்கரையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு சட்டியில் 6 லிட்ரு பால், நம்மளுக்கு தேவையான பால் 1/4 லிட்ரு எடுத்து காய்ச்சி நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுன்னா அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு கப்பில் வந்து 3 ஸ்பூன் கஸ்டர்ட் மாவு ஊற்றி ஒரு 1/4 கப்பு பால் ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் கலக்கி வச்சிடணும். இன்னொரு கப்பில் 3 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க்கு, 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி நல்லா நுர பொங்க அடித்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக அடித்து எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பால் கொதிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த பாலில் வந்து நல்லா 1 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு, சுவைக்கு தான் சீனி வேண்டாம்னு போட்டுக்கலாம். நான் கண்டென்ஸ் மில்க் தான் ஊற்றி நல்லா அந்த கஸ்டர்ட் மாவு எடுத்து கலக்கி கட்டி இல்லாமல் மெதுவாக ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு கலக்கி ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா கொலன்னு நல்லா வந்துடும். அதை அடுப்பு சிம்மில் வச்சு தான் செய்யணும். அது நல்லா வந்துடும். அதை எடுத்து ஆற விட்ருங்க. அப்படியே ஆற விட்டு எடுத்து வச்சுட்டு, நம்ம எந்த டின்னில் கஸ்டர்ட் செய்கிறோமோ அதில் வந்து ப்ரெட்டை வந்து நல்லா பரவலாக பரத்தி வச்சுருங்க. பரத்தி வச்சுக்கிட்டு மேலே ஒரு லேயர் கஸ்டர்ட் மாவு ஆறுனதும் அதை தூக்கி ஊற்றணும். அதை தூக்கி நல்லா ஊற்றி இன்னொரு லேயர் ப்ரெட்டை வச்சு அது மேலேயே கஸ்டர்ட் மாவு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது எங்கே பார்த்தாலும் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கு பிறகு ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா தாராளமாக ஊற்றணும். மேலே ஊற்றி நல்லா தாராளமாக ஊற்றி நம்ம எந்த நட்ஸு வேணுமோ அதை நல்லா க்ரஷ் பண்ணி மேலே தூவி அழகாக டப்பாவில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் எடுத்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் கஸ்டர்ட். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.